ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு பண்ணியிருப்பீங்க, அப்ளைடு ஃபிசிக்ஸ் 1. இந்த எக்ஸாமை ட்ரை பண்ணதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொஸ்டின் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் டஃபாக இருந்துச்சு கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டை நான் பேசுகிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் படித்த டாப்பிக்லாம் இருந்துச்சு ப்ரோ, ஆனால் அதுலேருந்து எப்படி அட்டன் பண்ணதான் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 12th முடிச்சு காலேஜுக்கு வந்துட்டீங்க. ஸோ அதனால் ஒரு டாபிக் உங்களுக்கு அந்த கொஸ்டினில் இருந்தாலும் அது ஈஸிங்கிற மாதிரி தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் சீனியர்ஸ்லாம் கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஓவரால் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த டாபிக் இருந்துச்சு அப்படின்னா டேரக்ட் அட்டன் பண்ணிடுவாங்க. அதுக்காக ஓப்பன் கொஸ்டினே வராதுங்கிறது கிடையாது, வரும். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா 12th இப்போ நீங்கள் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்னு ஒரு கொஸ்டின் படிங்க அப்படின்னா அதை டயக்ராம் போடுவீங்க, கீழே வந்து ஸ்டெப்ஸ் சொல்லுவீங்க, அந்த மாதிரி எழுதுவீங்க. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு வேண்டிகிராஃப் ஜென்ரேட்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னா அது வித்தியாசமாகவும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதே டாபிக் தான், ஆனால் அது எப்படினாலும் கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதோட அதை சேர்த்தும் 1-2 டாபிக்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதுக்காக தான் சொல்கிறேன். டிஃபிகல்ட்டி வந்து வர வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு உங்களோட சிலபஸ்லேருந்து தான் வரப்போகுது. அதனால் சிலபஸை கவர் பண்ணிட்டீங்கனாலே மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம். அதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருப்பேன். நீங்கள் நம்ம மொதல் அப்லோட் பண்ண கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாலே ஃபிசிக்ஸில் மோஸ்ட்லி நான் இப்போ செக் பண்ண வரைக்கும் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஆனால் அது டேரெக்டாக வரல அப்படின்னாலும் அந்த கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக வந்திருக்கும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் இப்போயே சொல்லிட்டேன், உங்களுக்கு 16 மார்க்கு 8+8 சொல்லி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அப்ளிகேஷன்லாம் கேட்குறாங்க அப்படின்னா 16 மார்க் உட்காந்து எழுதுற மாதிரி எழுதக்கூடாது. டேரெக்டாக 8 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 4 பாயிண்ட்டாக சுருக்கிட்டு 8 மார்க் ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறீங்க, 16 மார்க்கு உட்காந்து எழுதுற மாதிரி 8 மார்க் எழுதுறீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் எழுத முடியாது. இது எப்போ உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, கொஸ்டின் எழுதாமல் இருக்கிறப்போ உங்களுக்கு மார்க்ஸ் கம்மியாகும். இதே நீங்கள் 100 மார்க் அட்டன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 5 மார்க் வருது அப்படின்னா அடுத்ததில் ஒரு 5 மார்க் கிடைக்கிறப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க் கிடைக்குது. ஆனால் நீங்கள் நார்மலாக ஒரு கொஸ்டின் விடுறப்போ அந்த 5 மார்க்கை நீங்கள் இழக்கிற மாதிரி அர்த்தம். அதனால் கொஞ்சம் இந்த தப்பை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தான் உள்ள என்ட்ரு ஆகிறோம். ஸோ அதனால் இனிமேல் அப்பப்போ தவிர்த்துக்கலாம், இந்த தப்பெல்லாம் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோம்னு நினைக்காதீங்க. ஒரு அட்வைஸ் தான், இதுக்காக இப்படி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உட்காந்து பக்கமாக படிக்கிறத விட்டுட்டு 2 மார்க்ஸை பிக் கொஸ்டினோட சேர்த்து படிங்க. நான் ஆல்ரெடி அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அதை சேர்த்தே படிச்சிருங்க. இந்த லா ரூல்ஸ் அப்படியே நம்ம மெமரைஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் தனியாக அதுக்கு ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணிட்டு அதுக்கு உட்காந்து படிங்க. ரொம்ப நேரம் 2 மார்க்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. ஃப்ரண்ட் பேஜில் தான் 2 மார்க் இருக்க போது நம்ம படித்ததை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணாலே போதும். உட்காந்து 2 மார்க்கில் 2 மார்க்கும் எனக்கு கரெக்ட் ஆகணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் அதுக்காக ஒரு 100 கொஸ்டின் 200 கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. அந்த டைத்தில் ஒரு பிக் கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா கூட உங்களால் அதோட சேர்த்து இதை படிக்கிறப்பே வந்து எல்லா கொஸ்டினும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த 12th படிச்சிருப்பீங்க, அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி வரப்போகுது. ஸோ அதாவது உங்களுக்கு அப்ளைடு கெமிஸ்ட்ரி 1 வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 2 மார்க்ஸ் கொஞ்சம் பேசிக்காக இருக்க பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபிசிக்ஸ்லேயுமே 1-2 கான்செப்ட் அந்த காஸ்லாம் அதுலேருந்து வந்துருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்காக சொல்கிறேன், அதுக்காக அப்படியே வருங்கிறது கொஞ்சம் அதில் இம்பார்ட்டண்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் புதுசாக வந்திருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த தப்பெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. டிஃபிகல்ட்டி அடுத்தடுத்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.